Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். 2 வெங்காயம், தேவையான அளவு உப்பு. வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி போல ஆயிடுச்சு. இப்போ 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இது ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இப்போ இதை நல்லா திக் அண்ட் ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போ இது லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சட்னில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய சிம்பிள் அண்ட் சூப்பரான கார சட்னி ரெடி. இது இட்லி தோசையோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.